வெல்கம் டு மிச்சி செய்யும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, பராசக்தி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். பராசக்தி படம் எப்படி இருக்குது? ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஃபர்ஸ்ட் புறநானூற்று படை அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் வச்சு எடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா சூர்யா தான் ஆக்டராக ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி ஒரு லீட் ஆக்டராக ஒரு பெரிய ஆடிஷன் பார்த்தீங்கன்னா வடபழனியில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நடந்தது. அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணுறதுக்காக நான் போனேன். இப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் இருப்பாங்க. அவ்வளோ க்ரௌடான ஆடிஷன் சொல்லலாம். க்ரௌடான ஒரு மக்கள், யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. சரி நம்மளும் போய் ஆடிஷன் அட்டன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆடிஷன் போய் அட்டன் பண்ணேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சீனை எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நடிச்சு காமிங்க அப்படின்னாங்க. நானும் ஏதோ அந்த டைத்தில் ஏதோ ஒன்று தோடிச்சுன்னு சொல்லி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சீன் மாதிரி எழுதி அதை எடுத்து நடிச்சு காமிச்சேன். பட் நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன். பட் நான் ரிஜெக்ட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ ஐயோ சூர்யா படத்தில் ஒரு ஜூனியர் எடிஷன் நடிச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. பட் ரிஜெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, சரி நம்மளோட முயற்சி தான் சொல்லி அடுத்த முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆடிஷனு இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படின்னு என் மைண்டை நான் டைவர்ட் பண்ணிக்கிட்டேன். பட் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த படம் சிவகார்த்திகேயனை வச்சு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்தது. ஸோ ஃபைனலாக இந்த படத்தோட பேர் பராசக்தின்னு சொல்லி படம் அஃபிஷியலாக எடுக்க ஆரம்பிச்சு இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தோட இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலனாலும் இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ஃபைனலாக தியேட்டரில் போய் இந்த படம் பார்த்தோம். நிறைய படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், யூடியூப்பில் ரிவ்யூலாம் பார்ப்போம். நிறைய மிக்சர் ரிவ்யூஸ் இருந்தது. சில பேர் படம் நல்லா இருக்குங்கிறாங்க, சில பேர் படம் லேகாக இருக்குங்கிறாங்க, சில பேர் படம் இப்படி இன்னும் நல்லா எடுத்துருக்கலாங்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா ஒரு மிக்சர் ரிவ்யூஸ் இருந்தது. இருந்தாலும் ஒரு படம் என்ன படமாகட்டும், ஒரு படம் நாம் பார்த்து நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்கணுமே தவிர மற்றவங்க சொல்கிறத என்றைக்குமே காதில் போட்டுக்கவே கூடாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பற்றி விசாரிப்பாங்க. ஊரில் அந்த பையன் எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் விசாரிக்கும் போது அவனுக்கு பிடிக்காத என்ன சொல்லுவான், அவனை பற்றி தப்பாக தான் சொல்லுவான். இன்னொருத்தன் அவனுக்கு பிடிச்ச அவனை பற்றி நல்லதாக சொல்லுவான். ஸோ அப்படி ஒரு மனுஷனை மற்றவனை சொல்கிறத வச்சு ஒரு மனுஷனை இப்படி தான் அப்படின்னு நம்ம கேரக்டர் நம்ம நினச்சிக்க கூடாது. நாம் அவங்ககிட்ட போய் பழகி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அவன் நம்மளுக்கு செட் ஆக மாட்டானா, நம்மளுக்கு அவனுக்கு பிடிக்குதா, அவனுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற விஷயம் நாம் அனுபவப்பட்டதான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு படமும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிறதெல்லாம் காதிலே போடக்கூடாது. ஸோ இந்த ரிவ்யூ நீங்கள் காதில் போட்டுக்காதீங்க. ஒரு ரிவ்யூ மற்றவங்க சொல்கிறத வச்சு காதில் கேட்காம நீங்களாவே ஒரு படத்தை பார்த்து அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லி உங்கள் மனசும் உங்கள் மைண்டும் டிசைட் பண்ணணும். ஸோ மற்றவங்க சொல்கிறத காதில் போட்டுக்காம நீங்களாக சுயமாக சிந்திச்சு ஒரு படம் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. அதே மாதிரி தான். ஸோ நானும் எப்படி இருக்கேன், எனக்கு சுதா கங்கோரா படங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணப்பட்ட படங்கள் இறுதி சுற்று ஆகட்டும், சூரியரை போட்டிருந்த 2 படமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்காக இந்த படம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ஸோ எனக்கு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே அந்தோட ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபெக்ட் அவங்க போடப்பட்ட எஃபர்ட் அந்த 1960 அப்படியே நம்ம கண் முன்னாடி காமிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் இந்த படத்தோட டைரக்ஷன் டீமுக்கும் ஆர்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சல்யூட் சொல்லலாம். ஸோ அப்படி அந்தளவு பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ண பேண்ட் ஷர்ட் ஆகட்டும், ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், கார் ஆகட்டும், டெலிஃபோன் ஆகட்டும், ரேடியோ ஆகட்டும், அந்த லொக்கேஷன்ஸ் ஆகட்டும், ஈவன் அந்த ட்ரெயின் ஆகட்டும், எல்லாமே சொல்லி பயங்கர ஒரு ரொம்ப கிளாஸியாக அந்த காலத்தை அப்படியே நம்ம கண் முன்னாடி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அப்ரிஷியபிளான ஒரு விஷயம். ஸோ படத்தில் பார்த்திங்கன்னா படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் 1960களில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தை மையப்படுத்தி உண்மையான கதையும் கொஞ்சம் கற்பனை கலந்து தழுவி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. பொதுவாக ஒரு நாட்டோட அடையாளம், ஒரு நாட்டு மக்களோட அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேசக்கூடிய மொழி தான். ஸோ மொழி அப்படிங்கிறது நம் மனுஷங்களுக்கு அது ஒரு வெறுமனே பேசக்கூடிய விஷயம் கிடையாது. அது ஒரு உணர்வு கலந்த ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கோவப்பட்டாலும், சிரித்தாலும், அழுதாலும் எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா நம்ம மொழி ரீதியாக நம்ம வெளிப்படுத்துவோம். ஸோ மொழி பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு டூல் மட்டும் இல்லாமல் அது ஒரு அழகான ஒரு உணர்வுன்னு சொல்லலாம். ஒரு மூச்சுக்காற்று மாதிரி சொல்லலாம். அதுலேயும் தமிழ் மொழி பார்த்திங்கன்னா தமிழ் மொழியை பற்றி எவ்வளோ பேர் பெருமையாக சொல்லியிருக்காங்களே, எவ்வளோ கவிஞர்கள் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதும் காணும் அப்படிங்கிறாங்க. ஸோ தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிறாங்க. அந்தளவு பார்த்திங்கன்னா தமிழ் மக்கள் தமிழ் மொழியை நேசிக்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய என்றும் அழியாத ஒரு காதல் சொல்லலாம். அந்தளவு பார்த்திங்கன்னா தமிழ் மொழி ஒரு மனுஷனுக்கு ஒரு மூச்சுக்காற்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லா நாடுகளையும் பார்த்திங்கன்னா மொழிகள் அவங்க பேசினாலும் உலகத்திலே மொழிக்காக கடவுள் வச்ச ஒரு மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா அது தமிழ்நாடு மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா
தமிழ் மொழியை வந்து ஒரு வளர்க்கிற விதமாக இந்த படம் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ உண்மையிலே இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஒரு மொழிக்காக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய போராட்டம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த போராட்டத்தால் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம தமிழ் மொழியை வந்து அடுத்த ஜென்ரேஷன் சொல்லி தமிழ் மொழிக்காகவே நம்ம பாட்டு எழுதுகிறோம், படம் எடுக்கிறோம். தமிழ் மொழியை வந்து நம்ம ஒரு ஒரு பெருசாக வந்து நேசிக்கிறோம். என்னதான் எல்லாரும் இங்கிலீஷில் பேசினாலும் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணாலும் நம்ம தமிழ் மொழியை வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான போராட்டங்கள், இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வந்து சொல்லலாம். ஸோ படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலியன் அப்படிங்கிறவர் தான் ஹீரோ கேரக்டராக இருக்காரு, ஒரு மெயின் ப்ரோட்டாகனிஸ்டாக இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு புறநானூற்று படைன்னு சொல்லி ஒரு படைய ஒரு 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 இதுக்கு வந்து தலைவராக இருக்காரு. அவர் வந்து ஒரு பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து நடத்துறாரு. அவர் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்பு போராட்டம் நடத்துறாரு, நிறைய பேர்த்திட்ட வந்து ஒரு ஒரு அவார்ட்லாம் வாங்குறாரு. ஸோ ஒரு பெரிய ஜீனியஸான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான், கிளாஸ்லேயே டாப்பு தான் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரயில் பெட்டி வந்து எரிச்சிடறாரு, ஒரு வைலன்ஸ் ரீதியாக வந்து போராடுறாரு. அந்த இடத்துல தன்னோட உயிர் நண்பனை வந்து பறி கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த போராட்டமும் வேணாம், ஒன்றும் வேணாம், நம்ம நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் 3 வேளை சோறுத்தினால பெரிய விஷயம், ஒரு நல்ல வேலைக்கு போவோம், நம்மளால யார் இதுக்கப்புறம் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷ வாழ்க்கைக்குள்ளே போய் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் அவர் தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு போராட்ட வீரனா வந்து இறங்கிறாரு. அவர் தம்பி வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக ஒரு ரக்கட்டாக ஒரு மாதிரி பயங்கரமாக போராடுறாரு, அவரும் போராடுறாரு. ஆனால் இவருக்கு அண்ணங்காரனுக்கு தம்பி மேலே பார்த்து ஒரு பயம் வருது. எங்கே தன்னோட ஃப்ரெண்டு பறி கொடுத்தோமே தம்பியை பறி கொடுத்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவர் என்னதான் பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் ஹிந்தி தெரியல அப்படிங்கிறதுக்காகவே இவருக்கு வேலை வந்து நிராகரிக்கப்படுது. அதனால இவரும் கோவப்பட்டு இவரும் போராட்டத்தில் இறங்குறாரு. இந்த போராட்டத்தில் ஃபைனலாக வந்து எப்படி வந்து ஹிந்தியை எதிர்த்து தமிழ் மொழிக்கு எப்படி வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, எப்படி தமிழ் மொழி வந்து அந்த மும்மொழி கொள்கையை எப்படி அகற்றி இப்படி இருமொழி கொள்கையை வந்து கொண்டு வந்தாங்க, தமிழ் இங்கிலீஷ் வந்து எப்படி மேண்டிட்டரி கம்பல்சரி எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு நல்ல ட்ராமாவாக வந்து இந்த படத்தில் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து லவ் சீன்ஸ்லாம் வந்துடுது. ஸோ ஸ்ரீலீலாக்கும் இவங்களுக்கும் ஹீரோக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா லவ் சீன்ஸ். அந்த ஸ்ரீலீலா பார்த்தீங்கன்னா தெலுங்கு பொண்ணாக இருக்குது, இவர் வந்து தமிழ் பையனாக இருக்காங்க. இவங்க ரெண்டுத்துக்கும் இடையில அந்த லவ் சீக்வன்ஸ் அதெல்லாம் வருது. பட் இது என்னன்னா வெறுமனா தமிழ்காரங்க தமிழ் மொழி அவங்களோட பற்று மட்டும் காமிக்காம கிளைமேக்ஸில் எல்லாருக்குமே அவங்கவுங்க மொழி மேலே உள்ள ஒரு பற்றை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. கேரளா சேர்ந்தவங்க வந்து மலையாள மொழி தான், எங்கள் ஸ்டேட்டுக்கு மலையாள மொழி தான் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறாங்க. கன்னடா பீப்புள் வந்து கன்னடா தான் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறாங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா தெலுங்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மராத்தி, பெங்காலி, பஞ்சாபி எல்லா ஸ்டேட் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட மொழிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஹிந்தி இம்போசிஷன் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து உண்மையிலே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வைக்க ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது பொள்ளாச்சியில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தழுவி எடுத்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நிறைய போராட்டங்களில் வந்து போலீஸ்காரங்க போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து சுட்டு தள்ளியிருக்காங்க, எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 பேர் இறந்ததாக வந்து கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் 200க்கும் அதிகமான பேர் இந்த போராட்டத்தில் இறந்து போயிருக்காங்க அப்படின்ட்டு கிளைமேக்ஸில் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு 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 நம்ம அனுபவிக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தால் நிறைய பேரோட உயிர் தியாகத்தால் தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம அதை நினைக்கும் போது நம்ம அது எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும், எவ்வளோ தூரம் அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே வந்து எழுது. ஸோ இது எல்லாமே ஓகே தான்ப்பா, படத்தில் எல்லாமே சூப்பர். அப்படின்னா என்னெல்லாம் லேக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து விறுவிறுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இடையில பார்த்தீங்கன்னா அங்கங்கே லவ் சீன்ஸ் வந்து அவங்க சொருகிறதுனால கொஞ்சம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விறுவிறுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகுது. இன்னொன்று இவரே ஹிந்தி இம்போசிஷனுக்கு ஆப்போசிட்டாக ஆரம்பத்தில் இருக்கார். ஆனால் இவர் வேலைக்காக இவர் ஹிந்தி கற்றுக்கிறாரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வில்லன் கேரக்டர் ஜெயம் ரவி பார்த்திங்கன்னா வில்லன் கேரக்டர் வந்து ஹீரோ கேரக்டரை விட வில்லன் கேரக்டர் வந்து அவ்வளோ மோசமாக ஒரு டெரர் பீஸாக வந்து ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. ஸோ படத்தோட கொஞ்சம் லேக் தான். ஸோ படம் பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம் பார்த்திங்கன்னா நல்ல கண்டென்ட் நல்ல சப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த விறுவிறுப்பு, ஸோ படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த அடுத்தென்ன அப்படிங்கிற ஒரு விறுவிறுப்பு வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்கிறத நானே உணர்ந்தேன். அதுமாதிரி லவ் சீன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். இந்த படத்துக்கு வந்து லவ் சீன்ஸ் வந்து கொஞ்சம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. மற்றபடி பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து நம்ம மொழியை வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம மொழிக்கு ப்ரைட் பண்ணணும், மொழிக்கு மரியாதை செலுத்தணும், நம்ம மொழியை நம்ம என்றைக்குமே விடக்கூடாது, நம்ம மொழி தான் நம்மளோட அடையாளம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஓகே சூப்பர் அப்படின்னா.
ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா கேரக்டரில் அவர் நடித்தவர் பார்த்தீங்கன்னா அவரும் நல்லா நடிச்சிருக்காரு, சிவகார்த்திக் நல்லா நடிச்சிருக்காரு, அதர்வா நல்லா நடிச்சிருக்காங்க, ஸ்ரீலீலா நல்லா நடிச்சிருக்காங்க, ரவி மோகன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எல்லாருமே சூப்பராக அவங்கவுங்க ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு நடித்த நிறைய அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய பசங்க, ஸோ நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக வரக்கூடிய பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு பெங்காலி ஒரு பொண்ணு வரும், அந்த பொண்ணு பார்க்கவும் நல்லா அழகாக இருந்தது, அந்த பொண்ணும் நல்லா நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கூட்டத்தில் ஒரு வேளை வாய்ப்பு கிடைச்சா நானும் ஒரு ஆளாக இருந்திருப்பேன். பட் வாய்ப்பு கிடைக்காதனால நம்ம அந்த படத்தை இடத்துல போய் நடிக்க முடியல. இருந்தாலும் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுற இடத்துல இருந்து நான் இப்போ இருக்கேன். ஸோ இந்த படம் வந்து நிறைய பேர் மிக்சட் ரிவ்யூஸ் சொன்னாலும் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு நீட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவின்னு சொல்லி நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்க்கலன்னா போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.